படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜோவை கூட்டிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அவளோட அபார்ஷனுக்காக வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஜோ வந்து அப்பா சொல்ல தான் அம்மாவை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. இப்போ அம்மாவோட ஹெல்ப்போட இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த டாக்டரும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த பையன் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வரான். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் ஜோவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிரான். பட் இனிமேல் எங்க மூஞ்சிலே முழிக்காத, அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இங்கிருந்து போயிருன்னு சொன்னதுனால அந்த பையனுமே அங்கிருந்து பயந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்குறப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதனால பயந்துட்டு வேக வேகமா மருந்தையும் வாங்கிட்டு பொண்ணு வந்து பார்த்தா அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. குடும்பத்தோட மான மரியாதையை பார்த்துட்டு தன்னோட குழந்தைய இங்க வந்து சேர்த்துட்டோமோ அப்படிங்கறதே இப்ப இவங்களுக்கு புரியுது. அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கப்ப கரெக்டா இவங்களோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவருமே எங்க இருக்கீங்கன்னு சொல்லுன்னு கேக்குறப்ப கரெக்டா இவங்களுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கரெக்டா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறப்ப அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போலி ஹாஸ்பிட்டல்ல நடந்த ரைட்ல தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாத்திருப்பாங்க. ஜோவுமே கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடறா. இதெல்லாம் கனவுன்னு நினைச்சு மறந்துரு அப்படின்னு சொல்லி அவளையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க.